முருகாச்சரணம். கதர் அனுபூதி பாடல் 34. சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே. இந்த பாட்டிலையும் பெண்களிடம் போய் பெண்கள் ஆசை கொண்டு பொதுமடந்தையர் மீது ஆசை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்காமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு வரம் தருவாய் அப்படின்னு கேட்குறார். இதுக்கு முன்னாடி பாட்டிலெல்லாம் சொல்லின்னு இருந்தார், என்னை இப்படி இருக்க விடுறது தகுமோ முறையோ அப்படின்னு கேட்பார். எத்தனை நாளைக்கு நான் இந்த உடம்பை இப்படி வச்சுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு முறையிடுற மாதிரி சொல்லின்னு இருந்தார். கூக்குரலிட்டு இப்படிலாம் நடக்கிறதே, இப்படி எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு கேட்டுன்னு இருந்தார். இந்த பாட்டில் ஒரு லெவல் கொஞ்சம் மேலே இல்லை நான் இனிமேல் இப்படிலாம் கேட்க போகிறதில்ல, நீ எனக்கு வரம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதில் முருகனோடு அவர் பேசுகிற டோனே இந்த இதில் மாறி போயிடுறது. சிங்காரம் அடந்தையர், அதாவது அலங்காரம் செய்து கொள்ளும் பெண்கள், அந்த பெண்களிடம் தீ நெறி போய், அது நல்ல வழி இல்லை, அவர்களிடம் கெடுதலான வழியில் போய் மங்காமல், நான் சிரமப்படாமல் நான் கஷ்டப்படாமல் எனக்கு வரம் தருவாய். முருகா, நீ எனக்கு வரம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த பெண் ஆசை என்பது ரொம்ப கொடியது. இந்த பெண் ஆசை என்பது தான் மற்ற ஆசைகளுக்கெல்லாம் மற்ற பாபங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது கூட. அதனால அந்த பெண் ஆசைங்கிறது என்கிட்ட வேண்டாம், அதில் போய் நான் மயங்கி இருக்காமல் எனக்கு நீ வரம் தருவாய். முதல் பாட்டில் சொன்னார் வரோதயனே அப்படின்னார், அற்புதமான வரங்களை கொடுப்பவன் நீ, அதனால எனக்கு இனிமேல் நீ வரம் கொடு. நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு இனிமேலாம் நான் கேட்க போகிறதில்ல, டைரெக்டாக உங்கள்கிட்ட நீ எனக்கு வரம் கொடுன்னு கேட்க போகிறேன். முருகனை அட்ரஸ் பண்ணுறார். சங்கிராம சிகாவல, சங்கிராமம்னா போர், சிகாவல மயில் மேலே வலம் வருபவனே. சங்கிராம சிகாவலான்னு சொல்கிற போது இந்த ஆசைகளையெல்லாம் எதிர்த்து போர் தானே பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மயில் மேல் வருகின்ற முருகாம் ஷண்முகனே அப்படிங்கிறார். ஷண்முகன்கிறது ரொம்ப அற்புதமான தத்துவம். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து 6 முகமாக்கினான். சிவபெருமானின் 5 முகங்களோடு சக்தியின் ஒரு முகமும் சேர்ந்து 6 முகமாச்சு. இந்த 6 முகம், அதனால தான் அவன் 6 முகம் ஷண்முகன். இதுக்கு இந்த ஷண்முகன்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறான். நம்ம உடம்பில் 6 சக்கரங்கள் இருக்குது, அதனால அது ஷண்முகன். இந்த 6 சக்கரங்களையும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு வர யோக சக்கரங்களுக்கெல்லாம் அதிபதி அவன் முருகன், அதனால் அவன் 6 முகன். அதே போல் 6 விதமான காவியங்கள் உண்டு, அந்த காவியங்கள் அதுக்கும் தலைவன் முருகன், அதனால் அவன் ஷண்முகன். தகராகாசத்தில் முருகன் இருக்கான்னு சொல்கிறோம். தகராகாசத்தில் ஹிருதயத்தில் முருகன் இருக்கான்னு சொல்கிறோம். அந்த தகராகாசத்தில் இருக்கிற பீட்டம் 6 கோணங்களை கொண்டது, ஷட்கோணத்தை உடையது, அதனால் அவன் 6 முகன். அது மாதிரி இந்த 6 முகங்கிறதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லலாம். அதனால் 6 முகம். கங்கா நதி பால, கங்கை நதி உலகத்தின் துன்பங்களை எல்லாம் தீர்ப்பவள் இல்லையா. கங்கை நதியில் ஒரு தரம் முழுகினாலே எத்தனையோ ஜென்மங்களில் செய்த பாபங்கள்லாம் போயிடுறதுன்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட கங்கா நதியோடைய குமாரனே, பாலகம் கிருபாகரனே, கருணை என்ற சமுத்திரமாக இருப்பவனே, கிருப்பை உன்னுடைய அருள் எல்லாருக்கும் அருள் மழை பொழிந்துன்னு ஒரு திருப்புகழில் சொல்லுவார். சாதாரணமாக அருள் இல்லையா, அவர் எப்பவும் அடியவர்களுக்கு கொடுப்பது அருள் மழை தான். அதனால் அவர் கிருபாகரன். சங்கிராம சிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால்க கிருபாகரனே. நான் இந்த பெண்களிடம் போய் சிங்காரம் அடந்தையர் வசம் போய் நான் தீய வழிகளில் செல்லாமல் எனக்கு
வரம் தருவாயாக அப்படின்னு இந்த பாடலை கேட்குறார். முருகாச்சரணம்.